Hi friends, a warm welcome to TEDZ channel and good wishes to you. Article-24 ரோட் ரயில் ஆர் இன்லேண்ட் வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட். ரோடு ரயில்னால் எல்லாருக்குமே தெரியும். இந்த இன்லேண்ட் வாட்டர்வே அப்படின்னா என்னென்னா ஆறு, குட்டை, அப்புறம் ஏரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வித்தின் ஸ்டேட்ஸ்குள்ளே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேரளாவில் போட் ஹவுஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த போட் ஹவுஸ்குள்ளேயும் ஷிப்மெண்ட் நடக்கும். ஸோ ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போகிறது, ஸோ அது எல்லாமே இன்லேண்ட் வாட்டர்வே தான். ஸோ அதுக்கும் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யார் இஷ்யூ பண்ணுவா? அதுலேயும் கேரியர் ஐடென்டிஃபை ஆகிருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் ரோட் அண்ட் இன்லேண்ட் வாட்டர்வேல கேரியர் கண்டிப்பாக ஐடென்டிஃபை ஆகிருக்கணும். ரயிலில் வந்து கேரியர் ஐடென்டிஃபை ஆகிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரயில் ஷிப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கேரியர்னு ஒருத்தர் இருக்க மாட்டான். ஸோ அந்த ரயில் கம்பெனி தான். இப்போது இந்தியன் ரயில்வே எடுத்தால் சதர்ன் ரயில்வே, ஸோ அந்த மாதிரி மென்ஷன் ஆனால் போதும். ஸோ அதில் கேரியர்னு ஒருத்தர் ஐடென்டிஃபை ஆகணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஐடென்டிஃபை ஆயிருந்தாலும் தப்பு இல்லை. ஸோ இந்த ரோடு, ரயில், இன்லேண்ட் வாட்டர்வேல கேரியர் ஐடென்டிஃபை ஆகிருக்கணும். ப்ரொவைடட் அந்த கேரியர் இல்லை அவனோட ஏஜென்ட்டு தான் சைன் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். வேறு யாரும் இந்த மாஸ்டர், சார்ட்டரர், ஓனர் அந்த மாதிரி யாருமே இதில் கிடையாது. ஸோ சைனிங் கெப்பாசிட்டி அதே தான். யார் சைன் பண்ணியிருக்காங்களோ அவங்க யாருன்னு அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். அவங்க யாருக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கணும். ஸோ இதில் ஷிப்மெண்ட் டேட்டை டிட்டர்மைன் பண்ணுறது அதே தான். இப்போது இந்த இடத்துல கூட்ஸ் வந்து லோட் ஆயிடுச்சு அப்படின்னு தனியாக ஒரு நோட்டேஷன் இருக்கும். அதாவது கூட்ஸ் டேக்கன் ஃபார் இன்சார்ஜ், கூட்ஸ் ஹேண்டட் ஓவர் பை கேரியர், அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் நோட்டேஷன் போட்டு ஒரு டேட் இருந்ததுன்னா அப்போ தான் ஷிப்மெண்ட் ஆரம்பிச்சிருக்குன்னு எடுத்துருக்கோம். அதை தான் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். அப்படி எந்த நோட்டேஷனுமே இல்லை அப்படின்னா சேம் லைக் அதர் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி தான் டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸை தான் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட், அதாவது ஷிப்மெண்ட் டேட்டா எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பி பாயிண்ட், ஒரிஜினல் அப்படின்ற கெப்பாசிட்டி எப்பப்போ ஐடென்டிஃபை ஆகணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரோட் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் எடுத்தால் இட் மஸ்ட் பி அப்பியர் டு பி ஒரிஜினல் ஃபார் கன்சைனர் ஆர் ஷிப்பர். நம்ம ஏர்வே பில்லில் பார்த்த மாதிரி இஷ்யூட் ஃபார் கன்சைனர், ஒரிஜினல் ஃபார் ஷிப்பர் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதில் எந்த மார்க்கிங்குமே இருக்க தேவையில்லை. ப்ரொவைடட் அது ஒரிஜினலாக இருந்தால் போதும். நான் ஷிப்பருக்கு தான் கொடுத்துருக்கேன், இல்லை கன்சைனருக்கு தான் கொடுத்துருக்கேன். ஆனால் பெரும்பாலும் ரோட் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டில் ஏர்வே பில் மாதிரி 3 ஏர்வே பில்லோ இல்லை பில் ஆஃப் லேடிங் மாதிரி மல்டிபிள் செட்ஸோ இஷ்யூ பண்ண மாட்டாங்க. 1 அல்லது 2 டாக்குமெண்ட் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி ஒன்று இஷ்யூ பண்ணாலும் ஒன்று அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி கிட்டே இருக்கும், இன்னொன்று அந்த பெனிஃபிஷியரிட்டே கொடுத்துருவான். ஸோ அதனால தான் ஒரிஜினல் ஃபார் கன்சைனர் அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை, அல்லது ஒரிஜினல் ஃபார் ஷிப்பர்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இல்லைனா எந்த மார்க்கிங்குமே இல்லை இது ஒரிஜினல் தான் அப்படின்னு எந்த மார்க்கிங்குமே இல்லைனாலும் அது ஒரிஜினலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் அதுவே டூப்ளிகேட்னு சொல்லாமல் இருந்தால் ஓகே. அந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் இது ஒரிஜினல் இல்லை டூப்ளிகேட்னு சொன்னால் தான் அது டூப்ளிகேட். ஓகே, ஸோ ரயில் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டை பார்ப்போம். இப்போ ரயில் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டில் டூப்ளிகேட்டுன்னு சீல் இருந்தாலுமே அதை நம்ம ஒரிஜினலாக தான் எடுத்துக்கணும். ஓகே, அது ஏன் அப்படின்னா, ஸோ எல்லா கண்ட்ரியில் இருக்கிற ரயில்வேஸ்லேயுமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கூட்ஸ் கொண்டு போய் ஷிப் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய செலானில் எழுதும் போது அடியில் ஒரு கார்பனுக்கு பேப்பர் வச்சு கீழே இருக்கிற பேப்பரில் வாட்டர் மார்க் விடுற மாதிரி தான் எழுதுவாங்க. ஸோ அவங்க அந்த ஒரிஜினல் வச்சுப்பாங்க, நம்மக்கிட்ட அந்த கார்பன் காப்பி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்பன் காப்பி ஆப்வியஸாக டூப்ளிகேட் தான், ஆனால் இந்த டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரிஜினல். ஸோ அதனால தான் ஈவன் அ ரயில் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் மார்க்ட் ஆஸ் அ டூப்ளிகேட் வில் பி அக்செப்டட் ஆஸ் அ ஒரிஜினல். ஆனால் ரோட் டிரான்ஸ்போர்ட்லேயோ அல்லது இன்லேண்ட் வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட்லேயோ டூப்ளிகேட் அப்படின்னு சீல் ஆயிருந்ததுன்னா அது டூப்ளிகேட் தான், அது ஒரிஜினலாக எடுத்துக்கூடாது. ப்ரொவைடட் ரயில்லையோ இல்லை இன்லேண்ட் வாட்டர்வேலையோ அதாவது ரோட்லேயோ ஒரிஜினல்னு சொல்லலைனாலும் அது ஒரிஜினலாக எடுத்துக்கலாம். பட் டூப்ளிகேட்னு சொல்லியிருக்கக்கூடாது. ரயிலில் டூப்ளிகேட்னு சொன்னால் மட்டும் அது ஒரிஜினலாக எடுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அடுத்த பாயிண்ட். அதை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் அதே தான், சேம். மற்றபடி மற்ற ஆர்டிகளில் சொன்ன மாதிரியே தான். எல்சி ப்ரொஹிபிட் பண்ணாலும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அலவுட். ஸோ ரோட்டில் வந்துன்னா எத்தனை தடவை வேணால் டிரான்ஸ்ஷிப் ஆகலாம். ரயில் அது மாதிரி இன்லேண்ட் வாட்டர்வே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Little sweet and spice, throw it all in a cauldron, mix it up real nice.